நான் வேலை இல்லாமல் இருந்தபோது ஒரே ஒரு முறை ரொம்ப ஒரு மத்தியானத்தில் ரொம்ப இருட்டாக இருந்தது என் வாழ்க்கை. இப்போ சொன்னேன், நான் தப்பு பண்ணிட்டேனோ, நிறையா எனக்கு பயமாக இருக்குது. ஒன்றுத்துக்கு நீ சொன்ன மாதிரியே நான் விளங்காமல் போயிடுவேன். எல்லாமா வந்துட்டு வாங்க பிள்ளைய, விளங்க மாட்டேன் நீ இப்படி செஞ்சேன். நான் அது பழிச்சிருமோ அப்படின்னு கேட்டேன். நான் அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ என்ன வேலை வேணா பாரு, நான் அதை சொல்ல மாட்டேன். நீ இது கழிப்பறை கழுவினாலும் கழுவு, ஆனால் இந்தியாவில் என் மகன் தான் சிறப்பான கழிப்பறை கழுவாளன் அப்படின்னு இருக்கு. டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே, என்னடா என்ன பெரிய பெரிய இதா, பெரிய ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா, இப்போதான் வந்திருக்கேன், 4 படம் பண்ணியிருக்கேன், என்ன படம் கொடுக்கல மேக்கப் போட மாட்டியா? உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்ல அலைய வேண்டாவீங்களா, வீட்டுக்கு போக கேரக்டர் கிடையாது, இவ்வளவு அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர்ற என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கால் மேல கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டுடியோல அதே ஃப்ளோர்ல வந்து போகலன்னு சொன்னா, நான் ரஜினிகாந்த் இல்லை.